நண்பர்களே, எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா, இது மஸ்கட்டில் இருக்கிற பாலைவனம். இந்த பாலைவனத்தில் விவசாயம் பண்ண முடியாதுங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு நிறைய மழை வரும்னு. நாங்கள் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அனைத்து பாதுகாப்பையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னார். ஆனால் நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, 15 ஏக்கர் நெல் மூட்டைகள். 1 ஏக்கருக்கு 100 மூட்டைனா 15 ஏக்கர் எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணிங்க. 15 ஏக்கர் நெல் மூட்டை மழையில் நனைந்து முளைத்து விட்டது. மழையில் நனைஞ்சி முளைச்சிருச்சு. விவசாயிகளாம் வாயிலையும் வயிற்றுலையும் கட்டி அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அதாவது நம்ம அரசு என்னென்னா, தீபாவளிக்கு 10,000 கோடிக்கு சாராயம் விற்கணும், 20,000 கோடிக்கு சாராயம் விற்கணும்னா, டாஸ்மாகில் பாட்டிலை உற்பத்தி பண்ணி டாஸ்மாக் பாட்டில் உற்பத்தி பண்ணி மாவட்டத்தோறும் அனுப்பி அந்த பாட்டிலை அடுக்கிறதுக்காகவே மாவட்டமாக குடோன் கட்டி வச்சுருக்காங்க. எல்லா மாவட்டத்துலையும், எங்கள் கடலூர் மாவட்டத்துலேயும் பாட்டில் அடுக்கிறதுக்கு குடோன் இருக்குது. சாராய பாட்டில் அடுக்கிறதுக்கு குடோன் கட்டுற இந்த அரசு விவசாயிகளின் தானியங்களை மழை வந்தால் பாதுகாப்பாக அடுக்கிறதுக்கு குடோன் கட்டி வச்சுருக்காங்களே? கிடையாதுங்க. ஒரு 200 மூட்டை 300 மூட்டை அடுக்கிற மாதிரி தான் குடோன் இருக்கும். மீதி வர விவசாயிகளோட நெல் மூட்டையெல்லாம் வெளியில் தான் அடுக்கணும். அப்போ இந்த மழை வந்தால் அந்த நெல் மூட்டைகளை என்ன பண்ணணும்? மனுஷன் நாம தான் ஓடி எங்கேயாவது ஒண்டி அஞ்சிக்கலாம். நெல் மூட்டை எழுந்துச்சி ஓடுமாங்க? நெல் மூட்டை மழையில் நனைஞ்சி முளைச்சி போச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிங்க வயிற்றில் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. சாராய பாட்டில் பாதுகாக்கிற அந்த அரசாங்கம் நெல் மூட்டை உணவு மூட்டைகளை பாதுகாக்க தவறி விட்டது. நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், ஏரோப்ளேன் ஓட்டுறவனாக இருந்தாலும், ஏறு பிடிக்கிறவனாக இருந்தாலும் பசிச்சா சோறு தாங்க திங்கணும். இதுக்கு திமுக அமைச்சர் ஒருத்தர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, மத்திய அரசு நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் பண்ணல, இதுக்கு மோடி தான் காரணம் அப்படிங்கிறாரு. இது ஒரு பதிலாங்க? தமிழ்நாட்டில் நல்லது நடந்தால் இவங்க காரணம், ஏதாவது கெட்டது நடந்தால் மோடி தான் காரணம். அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சி பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்?